ஆக எங்களுக்கு காவேரி வேண்டாம், எங்களுக்கு கரன்சி தான் வேணும்னு சொல்றீங்களா மறைமுகமா? சட்டசபையில இது கடுமையா எதிர்க்கணும். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க உள்ள பிரச்சனை காவேரி டெல்டா பிரச்சனை மட்டுமல்ல. 12 மாவட்டங்களுக்கு பாசன நீர், 22 மாவட்டங்களுக்கு குடிநீர், இருக்கிற ஒரே ஒரு சொல்லிக் கொள்ளத்தக்க ஆறு நமக்கு காவேரி தான். பாலாற்ற புடிக்கிட்டாங்க. வெள்ளக்காரன் போன உடனே இந்தியாக்காரன் வந்த உடனே புடிக்கிட்டான் பாலாற்ற. தென்பெண்ணை பாலைவனமாக்கிட்டானுங்க. இருக்கிற ஒன்னே ஒன்று இதுதான். எது இருக்கிற ஒன்னே ஒன்று காவேரி தான். அது முறி உண்டு. அவங்க 1972 அந்த அம்மா ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டின்னு போட்டுச்சு இந்திரா காந்தி உண்மை அறியும் குழு. அதாவது மேட்டூர் அணை 1934 திறக்கப்பட்டு 84 50 ஆண்டு முடிவு. இந்த 50 ஆண்டுகள்ல எவ்வளவு தண்ணி வச்சுன்னு கணக்கெடுத்தாங்க. 62.5 டிஎம்சி ஒரு வருஷத்துக்கு வந்துருங்க. 1934 சராசரியா 1934 84 50 ஆண்டு சராசரி. அவங்க போட்டது யாரு? ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி சொன்னது, நம்ம சொன்னது இல்ல. மத்திய இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்கான்? 177.25 டிஎம்சி. நடுவர் மன்ற இடைக்கால திருப்பில 205, அவனே இறுதி திருப்பில 192. அதையும் குறைச்சா உச்சநீதிமன்றம் 177.2 டிஎம்சி. அதையும் தர முடியாதுங்கிறான். நமக்கு வீரம் இருக்கா, மானம் இருக்கா, ரோஷம் இருக்கான்னு பார்த்து நம்மளே தடை பார்த்துக்க வேண்டியிருக்கு. ஆமா, நம்ம ஒன்னா நின்று போராட்டம்னா நம்ம புரோக்கர் தலைவர்கள்லாம் இப்படி பேச முடியுமா? தமிழனுக்கு எதிராக பேசினா கட்சியாது எனக்கு தமிழ்நாடு தாண்டா, என் விவசாயம் தாண்டா, என் காவிரி தாண்டா என்று பேசக்கூடிய மரபு உன் தாத்தன், உன் பாட்டை, உன் பாட்டி பேர்ல உறுதியேடு. உன்னுடைய கரிகால் பெருமாத்தாள் பேர்ல உறுதியேடு. சேரன் செங்குட்டுவன் பேர்ல உறுதியேடு. பாண்டியன் நெடுஞ்செழியன் பேர்ல உறுதியேடு. ஓ பரபரை. எனவே மேகேதாட்டு நடுவர் மன்றம் வர வேண்டாம். மேகேதாட்டு கட்டக்கூடாது என்ற இந்த போராட்டத்தில் இன்றைக்கு தஞ்சையில் நடந்திருக்கிறது நகரேறி போராட்டம். அடுத்து இந்த போராட்டம் தமிழ்நாடு முழுக்க பரவ வேண்டும். எல்லா இடங்களிலும் நாம் கலந்து கொள்ள வேண்டும். அது முடிவில் தீரும் வரை போராடுவோம். காவிரியை மீட்கும் வரை தொடர்ந்து ஒன்றாக இருந்து போராடுவோம். அனைவருக்கும் கலந்து கொண்ட அனைவருக்கும், தலைவர்களுக்கும், நண்பர்களுக்கும், தோழர்களுக்கும், மகளிருக்கும், அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள்.